ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मा व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आचष्णः कुलपतेर्वगुलाभिरामम् अन्म्यूट् చేయమని भूतं सहश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி பயிர்பவர்க்கு எவ்வுயிரும் உணவோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 70வது சூத்திரம். 70வது சூத்திரம். இதுக்கு முன்ன என்ன பார்த்தோன்னா இதுக்கும் மேலே இதுக்கு மேற்கொண்டு திருவாய்மொழியை வேத உபபிரமணங்களாக சொல்லும் போது அப்போ வேறு இடத்துலேருந்து எதற்காக இவர் உதாரணங்களை காட்டுகிறார் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இது வேத உபபிரமணமாக இருந்தாலும் இது எப்படி இதற்கு இந்த உபனிஷத் பகுதி இதுக்கும் உண்டா என்னும் போது இப்போ மகாபாரதத்தை 5வது வேதமாக சொல்லி அதனுடைய உபனிஷத் பகுதியாக பகவத்கீதை இருப்பதை போல இதற்கு உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரொம்ப விரிவாக நம்ம பார்க்குற சூத்திரம் என்னன்னாக்கா வேதத்துக்கு உள்ள அந்த அலங்காரங்கள் எல்லாம் இதற்கும் உண்டு என்றால் இதற்கும் உண்டு, இதற்கும் செய்கோலம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் துவயமந்திரத்துடைய அர்த்தம் எப்படி திருவாய்மொழியில் பிரதிபலிக்கப்பட்டிருக்கட்டு முதல் 3 பத்துக்களில் பலனும் அடுத்த 3 பத்துக்களில் உபாயமும் அதற்கு மேலே விவரணமும் கடைசி 10ல் பலனும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா எப்படி திருப்பியும் இந்த அர்ச்சாவதாரத்திலே திருவாய்மொழிக்கு நோக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது முன்னி ஒரு 54வது சூத்திரத்தில் பார்த்துருக்கோம். பாஞ்சராத்திரத்துக்கு எதில் குறி, இதிகாச புராணங்களுக்கு எதில் குறி, அப்புறம் திருவாய்மொழிக்கு எதில் குறின்னு பார்க்கும்போது திருவாய்மொழிக்கு அந்த அர்ச்சா நிலையிலே குறி அப்படிங்கிறத பார்த்தோம். அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். அதே 2-3 சூத்திரங்களில் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்காரு நாயனார். இப்போ நம்ம பார்க்க போகிறது 70வது சூத்திரம். திவ்ய பிரபந்தத்துக்கு வேதங்களோடு ஒப்புமையும் வேதங்களின் உபபிரமணங்களாக ஸ்ருதி இதிகாச புராணங்களோடு ஒப்புமையும் அருளி செய்தார் இதுகாரம். இது வரைக்கும் எப்படி திருவாய்மொழி வேதத்துக்கும் சாமியம் உண்டு, வேத உபபிரமணங்களான இதிகாச புராணங்களோடு ஒத்து போகும் என்பது இது வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் இனி வேதத்தின் அவதார விசேஷமாய் இவ்வாழ்வாராலே அருளி செய்யப்பட்டதாய் உலகறிந்த விஷயமாய் இருப்பது ஒன்று என்று இதற்கு வேறொரு கருத்தும் அருளி செய்கிறார் இந்த சூத்திரத்தாலே. இப்போ இன்னொரு கருத்து, இப்போ இது வரைக்கும் வேதத்துக்கு சமமானது திருவாய்மொழின்னு பார்த்தோம், வேத உபபிரமணங்களுக்கும் சமமானதுன்னு பார்த்தோம். இதற்கும் மேலே இன்னொரு கருத்தை இப்பொழுது அருளி செய்ய போகிறார் இந்த சூத்திரத்தாலே. சூத்திரம் என்னன்னு பார்த்தா, அதவா வேத்ய நியாயத்தாலே பரத்வ பர முதுவேதம் வியூக வியாப்தி அவதரணங்களில்
ஓதின நீதி கேட்ட மனு படுகதைகளாய் ஆகமூர்த்தியில் பண்ணிய தமிழானவாறே வேதத்தை திராவிடமாக செய்தார் என்னும் அப்படிங்கிறது தான் சூத்திரம். இதுல என்ன சொல்ல போறாங்கன்னா, எம்பெருமானுடைய அந்த 5 நிலைகள், பரமபதம், வியூகம், அந்தர்யாமி நிலை, அவதாரங்கள் மற்றும் அர்ச்சை. இதுல எதுக்கு எதுல குறி அப்படின்னு சொல்லி திருவாய்மொழிக்கு எதுல குறி அப்படின்னு கொண்டு வந்து காட்ட போறாங்க. இதை பிரிச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கணும். இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து கூட்டி முடித்து பொருள் கொள்ள வேண்டும். முதல்ல வேத வேத்ய நியாயத்தாலே பரத்வ பரமுது வேதம் யூகத்திலே ஓதின நீதியாய் வியாப்தியிலே கேட்ட மனுவாய் அவதரணத்தில் படுகதைகளாய் ஆகமூர்த்தியில் பண்ணிய தமிழாயிற்று. இப்போ வேத வேத்ய நியாயத்தாலே பரத்வம். ஸோ பரத்வத்தை சொல்ல போறது, அதாவது அவனுடைய பரமபத நிலையை சொல்ல போறது எதுன்னு பார்த்தோம், வேதம். அப்புறம் வியூகத்திலே ஓதின நீதியாய், வியூகத்துல வியூகமூர்த்தியை எதெல்லாம் சொல்ல போறது அப்படின்னு சொல்லிட்டு, வியாப்தியிலே கேட்ட மனுவாய், வியாப்தினாக அவன் எல்லாத்துக்குள்ளையும் அந்தர்யாமியாக நிறைந்திருக்கும் அந்த தன்மை சொன்ன மனு நீதி போன்றவைகளாலும், அவதரணத்தில் படுகதைகளாய், அதாவது அவனுடைய சேஷ்டிதங்களை, அவனுடைய அவதாரங்களை சொல்லக்கூடிய இதிகாச புராணங்களாய், அப்புறம் ஆகமூர்த்தி, இதுதான் இங்க புது வார்த்தை இன்னைக்கு நம்ம முதலா பார்க்கறது. ஆகமூர்த்தி அப்படிங்கிறது யாகமூர்த்தி, யாகத்திற்கு, அதாவது நம்ம யஜனம் பண்ணும் போது, நம்ம பூஜை பண்ணும் போது அதை ஏற்பதற்கு ஏற்ற உருவமாக இருக்கக்கூடிய அந்த அர்ச்சை தான் இங்கே ஆகமூர்த்தி. யாகமூர்த்தி அப்படிங்கறது ஆகமூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு குறி அப்படிங்கறத விவரமா இங்க சொல்லிட்டே வராங்க. முதல்ல என்னன்னாக்கா, வேத வேத்ய நியாயத்தாலே பரத்வ பரமுது வேதம், வேத வேத்ய நியாயத்தாலே அப்படின்னு சொல்லிட்டு, இவர் எம்பெருமான் வேதத்தாலேயே அறியப்படுகிறான், அவன் வேற எதாலும் அறியப்படுவதில்லை பார்த்தோம் இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய பரத்வத்தை சொல்லக்கூடியது வேதம் தான் அப்படிங்கறத விளக்க போறாங்க. அதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதுல எல்லா உதாரணங்களும் முக்கியமா வேத உபனிஷத்துக்குள்ளேருந்தே இருக்கும். அவனுடைய அந்த பரத்வ நிலையை கூறக்கூடிய எல்லா விஷயங்களுமே வேதத்தில் உள்ள வார்த்தைகளாக இருக்கும். ஒன்னொன்னா பார்த்துக்கலாம். ஒரு புருஷனுடைய புத்தி மூலமாக வருகின்ற குற்றம் சிறிதும் இல்லாதபடி பழையதான வேதம். இது நமக்கு திருப்பி 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 நம்ம பார்க்கிறோம் இல்ல. அப்பௌருஷேயமானது வேதம். அப்பௌருஷேயமானது வேதம்னா ஒரு புருஷனால் செய்யப்படாதது, ஒரு புருஷனால் இயற்றப்பட்டிருக்குமாகில் அதுக்கு பிரமம், பிரமாதம், விப்ரலம்பம் ஆகிய குற்றங்கள் வரும். ஒரு புருஷனால் இயற்றப்படாததாக இருப்பதால் வேதம் குற்றமற்ற சான்று அப்படின்னு நம்ம பல முறை பார்த்திருக்கோம். ஆகையாலே ஒரு புருஷனுடைய புத்தி மூலமாக வருகிற குற்றம் சிறிதும் இல்லாதபடி பழமையான வேதம். ஆகையில அது காட்டி கொடுக்கக்கூடியது பரத்வம் அப்படின்னு சொல்றாங்க. முது வேதம் அப்படின்னு நம்மாழ்வார் அதை திருவாய்மொழியில சொல்லுகிறார். விவரிக்கும் எம்பெருமானின் பரத்வ நிலை கூறப்படுகிறது. அப்போ நம்மளுடைய புலன்களுக்கு எட்டாத, நமக்கு விஷயமாகாத அந்த விஷயமான அந்த பரத்வத்தை யார் சொல்லக்கூடும்? வேதம் தான் சொல்லக்கூடும். ஏன்னா அது ஒரு குற்றமற்றது, முதுவேதம், ரொம்பவும் பழமையானதாகையாலே நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய புலன்களுக்கும் விஷயமாகாத அந்த பரத்வ நிலையை பற்றி சொல்லணும்னா அது வேதம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வேத வேத்ய நியாயம் எனப்படும். வேத வேத்ய நியாயம் அப்படின்னு என்னன்னா, வேதங்களால் அறியப்படும் பரம புருஷனானவன் சக்கரவர்த்தி திருமனாக அவதரித்தவாறே அந்த வேதங்களும் பிரதேசத்தின் புதல்வரான வால்மீகி பகவானிடந்து ராமாயணமாக பிறந்தது அப்படின்ட்டு. இந்த வேத வேத்ய நியாயம் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தாக்கா, எப்ப பரமபுருஷன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதரித்தானோ அப்பொழுதே அந்த வேதமானது வால்மீகி பகவான் வாயிலாக ராமாயணமாக அவதரித்தது. இப்போ வேதம் பரமபுருஷனை சொல்ல போது, ஸ்ரீமன் நாராயணன் சொல்ல போதுன்னா, இந்த வால்மீகி பகவான் வாயிலாக அவதரித்த அந்த வேதம், அந்த ராமாயணம் அவனுடைய கதையை சொல்ல போகிறது அப்படின்னு சொல்ல வராங்க. எம்பெருமான் ராமனாக அவதரித்தான், வேதம் ராமாயணமாக அவதரித்தது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் என்கிறபடி பரமபுருஷனானவன் தசரத புத்திரனாக அவதரித்த இடத்தில் ஒரு புருஷனால் செய்யப்படாததான அந்த வேதமும் வால்மீகி பகவான் பக்கலில் ஸ்ரீ ராமாயணமாக அவதரித்தது என்கிற நியாயம். அந்த நியாயத்து பிரகாரம்
அந்த நியாயத்து பிரகாரம் பரமபுருஷன் இங்கே அவதரித்தான், வேதமும் இங்கே அவதரித்தது. பரமபுருஷன் ஸ்ரீராமனாக அவதரித்தான், வேதம் வால்மீகி பகவான் வாயிலாக ஸ்ரீராமாயணமாக அவதரித்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பரத்வ பரமுது வேதம். பரத்வ பரமுது வேதம், பரத்வத்தை சொல்லக்கூடிய அந்த மேலான பழமையான வேதம் என்பது சர்வேஸ்வரன் பரனாய் எழுந்தருளிருக்கும் நிலையை வேதம் கூறுவது. அவன் இந்த பரமபதத்தில் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது வேதம் ஒண்ணுதான், வேற எதாலும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. இந்த ராஜச தாமச குணங்களின் மயமான இந்த பிரகிருதி மண்டலத்தின் மேல் பரமபதத்தில் எழுந்தருளி இருப்பவரான அப்படின்ட்டு தைத்தரிய உபனிடம் சொல்லுது. பரமபுருஷன் யாருன்னா இந்த ராஜச தாமச ஆன இந்த முக்குணமயமான இந்த பிரகிருதி மண்டலத்திற்கு மேலே எழுந்தருளி இருப்பவன் ஒருவன் இருக்கிறான், அவனே பரமபுருஷன் அப்படின்ட்டு தைத்தரிய உபனிஷத்தம் அவனுடைய இந்த பரத்வ நிலையை பற்றி கூறுவதை இங்கே உதாரணமாக சொல்கிறார்கள். அடுத்து என்னன்னா, சூரியனுடைய வர்ணம் போன்ற வர்ணத்தை உடைய இந்த பரமபுருஷனை நான் அறிவேன், அவன் தமஸ் ஆகிய பிரகிருதி மண்டலத்திற்கு அப்பால் பரமபதத்தில் இருக்கிறான். ஆகையால அவன் பரமாத்மாவாக பரமபதத்தில் இருக்கக்கூடிய இருப்பை வேதம் சொல்லுகிறது. எப்படின்னா, சூரியனோட வர்ணம் போன்ற வர்ணத்தை, பொன்மயமான புருஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்ல, அவனுடைய தலை முதல் நக நுனி வரை எல்லாமே பொன்மயமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்படிப்பட்டவனே நான் அறிவேன். அவங்க அந்த யோகத்தால பார்த்துருக்காங்க. அவன் தமஸ், தமஸ்னாக்கா இந்த தாழ்ந்த குணம், இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய குணம். இந்த தமசாகி இந்த மண்டலத்துக்கு மேலே அவன் அப்பால் பரமபதத்திலே அவன் எழுந்தருளி இருக்கிறான். தமச பராக், தமசுக்கு மேலே அவன் தமசாக இருட்டுக்கும் மேலே அவன் பொன் போன்ற ஒளியுடன் எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்ட்டு அதையும் சொல்றது வேதம். அடுத்தது விஷ்ணுவுடைய அந்த உயர்ந்த இடத்தை, பரமபதத்தை நித்திய சூரிகள் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்வாங்க. எப்பவும் நித்திய சூரிகள் அந்த பரமபதத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்ட்டு அந்த வர்ணனையை கொடுக்கறது யாரு பார்த்தீங்கன்னா யஜுர்வேதம். ஆகையால வேதம் தான் அவனுடைய பரத்வத்தை பற்றி சொல்லும் அப்படின்ட்டு. அடுத்து இருதய குகையில் வைக்கப்பட்டிருக்க இந்த பிரம்மத்தை எவன் வழிபடுகிறானோ அவன் பிரகிருதி சம்பந்தம் இல்லாதது என்று சொல்லப்படுகிற பரமபதத்தில் அந்த பிரம்மத்துடன் கூடி எல்லா கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான். முக்தன் அங்க போறான் இல்லையா, முக்தி அடைந்தவன் அங்கே போகிறான். அங்கே போய் அந்த குணங்களை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்ட்டு சர்வேஸ்வரனின் பரத்வ நிலையை கூறுவதில் வேதத்திற்கு நோக்கு. இப்ப இந்த சொல்ல உதாரணங்கள் எல்லாமே உங்களுக்கு வேதம் உபனிஷத்துலேருந்து சொல்லப்பட்டது. அவன் எங்க இருக்கான், எதற்கு அப்பால் பட்டு இருக்கான், எப்படி இருக்கான், அவனை அறிந்தவர்கள் யாரு, அங்கே போய் இருக்கக்கூடியவர்கள் யாரு, இந்த வர்ணனை எல்லாம் உங்களுக்கு எதிலேருந்து கிடைக்குது, வேதத்திலேருந்து கிடைக்குது. குற்றமற்ற பிரமாணமான வேதத்திற்கு எதிலே குறி, அவனுடைய பரத்வ நிலையை வர்ணிப்பதிலே அந்த வேதத்துக்கு குறி. இப்ப அடுத்ததாக வியூகம். இந்த வியூகம் அப்படிங்கிறது தான் அவன் தன்னை நான்காக விரிவுபடுத்திக் கொள்கிறான். இந்த உலகத்தை காப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் ரட்சிப்பதற்கும் அவன் வியூக நிலையை அடைந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வியூக நிலை எதுலன்னாக்கா நம்ம எதுல பார்த்தோம்னாக்கா அதுலதான் நம்ம பாஞ்சராத்திரத்துல வியூகத்தை பார்த்தோம்னு நம்ம முன்னாலேயே கூட பார்த்திருக்கோம். யூகத்தை வர்ணிப்பது இந்த பாஞ்சராத்திரம் என்னப்படுகிற இந்த பகவத் சாஸ்திரம். அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, வியூக நிலை எம்பெருமானுடைய பரத்வ நிலை முடிஞ்சிருச்சு, வேதத்தில் மட்டுமே அதை நாம் காணப்பெறுவோம். அவருடைய யூக நிலையை வர்ணிப்பது இந்த பாஞ்சராத்திரம் என்னப்படுகிற பகவத் சாஸ்திரம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, எல்லா பாஞ்சராத்திரங்களையும் சொன்னவன் நாராயணனே, அவனே அதற்கு ஆசிரியர். பாஞ்சராத்திரத்தை செய்தது யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன், அவனே தான் சொன்னான் என்கிறபடியே எல்லாவற்றையும் முதலிலே கூறியவன் சர்வேஸ்வரன் ஆகியாலே ஓதினாய் நீதி அப்படின்னு சொல்லி 2ஆம் திருவந்தாதியில சொல்றாங்க. ஓதினாய் நீதி முதல்ல அவன் தான் சொன்னான், அவனே முதலில் சொல்லியதால் நீ ஓதினாய் நீதி, நீ நீதியை சொன்னாய் அப்படின்ட்டு திருவந்தாதியில காட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் என்று சொல்லப்பட்ட பாஞ்சராத்திரமாய் அவதரித்து பாஞ்சராத்திரம் விவரிப்பது பரமாத்மாவின் வியூக நிலை. இந்த பாஞ்சராத்திரத்தை எது விவரிக்கணும், எம்பெருமானுடைய அந்த வியூக நிலை, தன்னை அவன் எவ்வாறு விரிவுபடுத்தி கொண்டான், அந்தந்த மூர்த்திகளின் பெயர் என்ன, அவர்களிடம் இருக்கக்கூடிய குணங்கள் என்ன, அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத விவரிக்கக்கூடியது பாஞ்சராத்திரம். என்னன்னா
வியூகம் எனப்படுவது படைப்பு, அழிப்பு, அழிப்புகளை செய்வதன் பொருட்டு போகத்திலே இச்சையுடையவர்களுக்கு விரோதியை போக்கி விருப்பங்களை கொடுப்பதன் பொருட்டும், மோட்ச இச்சை உடையவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கும் பொருட்டு ஆமோத, சம்மோத, பிரமோத பிரதேசங்களிலும் திருப்பார்கடலிலும் சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருதன், வாசுதேவ மூர்த்தியா எழுந்தருளிருக்கும் நிலை வியூகம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ பரமபதத்துல மோட்சம் மட்டும்தான், மோட்சம் அடைந்தவர்கள் மட்டுமே, முக்தாத்மாக்கள் மட்டுமே அங்க செல்கிறார்கள். ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா போகத்தில் விருப்பமுடையவர்கள் இங்க இருக்கணும், இந்த மண்டலத்திலே இந்த லீலா விபூதியிலே இருந்து இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை போக்கி அவர்களுக்கு அதை கொடுக்கிறான். மோட்சத்திலே விருப்பம் உள்ள மோட்சங்களுக்கு அவர்களுக்கான தடையை நீக்கி அதையும் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் அங்க நடக்குதுன்னா படைப்பு, அழிப்பு, அழிப்பு எல்லாத்தையுமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அந்த 4 பேர் யாரு அப்படின்னு பார்த்தாக்கா சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருதன் மற்றும் பரவாசுதேவன். இவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆமோத, சம்மோத, பிரமோத பிரதேசங்களிலும் திருப்பார்கடலிலும் இருக்கிறார்கள் இவர்கள் 4 பேர்கள். அதுக்கப்புறம் இந்த விவரம் எல்லாம் எதுல இருக்கு இந்த வர்ணன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சராத்திரத்துல இருக்கு. எப்படின்னா பாஞ்சராத்திரத்தில் வர்ணிக்கப்படும் சர்வேஸ்வரின் குணங்கள், அவனுடைய குணங்களை சொல்றாங்க. என்னன்னா தேவரீர் பரவாசுதேவ விக்கிரகத்தோடு கூடியவனாராய் 6 குணங்களால் முக்தர்களுக்கு இனியவர் ஆகா நின்றீர் அப்படின்னு ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்துல பராசரப்பட்டர் சொல்றார். 6 குணங்கள் நம்ம பார்த்தோம்னா சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரம், தேஜஸ் மற்றும் பலம், சக்தி. இந்த 6 குணங்களோடு சேர்ந்ததால் தான் அவன் பகவான் எனப்படுகிறான்ட்டு அந்த 6 குணங்களோடு கூடியவனாக நீர் அங்கே இருக்கிறீர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதுல இப்ப 4 பேர் இருக்காங்க இல்லையா, அனிருத்தன், சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், பரவாசுதேவன் 4 பேர் இருக்கிறதுனால 4 பேருக்கும் எல்லா குணங்களும் இருந்தாலும் யார்கிட்ட எந்தெந்த குணம் ஓங்கி இருக்கும், அவரவர்கள் செய்யக்கூடிய அந்த ரட்சணை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல வலிமை, ஞானம் யார்கிட்ட இருக்கும், சங்கர்ஷ்ணன் கிட்ட இருக்கும். அவர் என்னெல்லாம் செய்வாரு, அழித்தல் மற்றும் சாஸ்திரங்களை விரிவுபடுத்தல், இதுதான் சங்கர்ஷ்ணனுடைய வேலை. வலிமை மற்றும் ஞானம் அவருக்கு பிரதானமான குணங்கள், வலிமை மற்றும் ஞானம் பிரதானமான குணங்கள். அவர் என்ன செய்வார்னா அழித்தல், சாஸ்திரங்களை விரிவுபடுத்தல், இதுதான் அவர் செய்யக்கூடிய வேலை. ஐஸ்வர்யம், வீரியம் யார்கிட்ட பிரதானமா இருக்குன்னா பிரத்யும்னன் கிட்ட பிரதானமா இருக்கும். அவர் என்ன செய்வார்னா படைத்தல் மற்றும் தர்மத்தை பரப்புதல், இது பிரத்யும்னனுடைய வேலை. அனிருத்தன் அவர்கிட்ட என்ன இருக்குன்னா சக்தி மற்றும் ஒளி, அவர் என்ன செய்வார்னா காத்தல் மற்றும் தத்துவத்தை பரப்புதல். ஆகையால இந்த பகவான் அப்படின்னு சொன்னா அந்த 6 குணங்கள்ல ஷட்குண பரிபூர்ணன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த குணங்கள் எல்லாரிடத்திலும் இருந்தாலும் இந்த 4 பேர்கிட்ட 2 குணங்கள் 2 குணங்கள் அளவுக்கு அதிகமா இருக்கும். அவர்கள் செய்யக்கூடிய தொழிலும் இங்கே சொல்லப்பட்டது. உருவங்கள் இவங்களுக்கு என்னென்ன உருவம் இருக்கும்னா ஞானம், பலம், அது விஷ்ணுவினுடைய சங்கர்ஷ்ண உருவம். எங்க ஞானமும் பலமும் மிகுந்திருக்கோ அது விஷ்ணு பகவானுடைய சங்கர்ஷ்ணன் என்று சொல்லக்கூடிய உருவம். ஐஸ்வர்யம், வீரியம் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவர் பிரத்யும்னன். சக்தியும் ஒளியும் யார்கிட்ட இருக்கோ அது அனிருத்தன். அப்புறம் இவர்கள் என்னென்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தாக்கா விஸ்வக்சேன சம்ஹிதை அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் பாஞ்சராத்திரத்தில் ஒரு பகுதி தான் இந்த விஸ்வக்சேன சம்ஹிதை. அதுல என்ன சொல்றாங்கன்னா உலகத்திற்கு நலம் செய்ய வேண்டும் என்னும் இச்சையால் சங்கர்ஷ்ணன் முதலான வியூக நிலைகளை அடைகிறேன் அப்படின்னு எம்பெருமானே தானே சொல்றான். சொல்லிட்டு முறையாக அழித்தல், படைத்தல், அழித்தல் என்னும் இவைகளால் உயிர்களுக்கு அனுகிரகம் ஏற்படுகின்றது. அதாவது எம்பெருமானுடைய முடிவான குறி என்னன்னா இங்க இருக்க அத்தனை ஜீவர்களையும் தன்னிடம் கொண்டு சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. ஆனா இந்த பிரகிருதி சம்பந்தம் ஏற்படும் போது இந்த குண ஏற்றத்தாழ்வுகளாலே இந்த ஜீவர்கள் எம்பெருமானை மறந்து அச்சித்திலேயே ஈடுபட்டு விடுகிறார்கள். இவர்களை படிப்படியாக கொண்டு வருவதற்கு அவன் என்ன பண்றான், திருப்பி உற்பத்தி பண்றான், திருப்பி அழிக்கிறான், திருப்பியும் காக்கிறான். இந்த மாதிரி செய்து அவர்களிடத்தும் அனுகிரகம் ஏற்படும்படி செய்து தன்னிடம் சேர்த்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. பின்னும் சாஸ்திரங்களின் பொருளான தர்மம், அவற்றாலான தத்துவ ஞானம் முதலான பயன்களும் இருக்கின்றன.
இதெல்லாம் கத்துக்கணுமே. இப்ப ஜீவர்கள் வந்து 4 விதமான சரீரம் சொன்னோம் இல்லையா? மனுஷன், தேவன், திரியக்கு, ஸ்தாவரம்ட்டு. இதுல எந்த உடல்ல வேணாலும் அந்த ஜீவன் இருக்கலாம். இப்போ ஒரு மிருகத்தினுடைய உடம்புலயோ இல்ல ஒரு மீனுடைய உடம்புலயோ இருக்க ஜீவனுக்கு சாஸ்திரம் எல்லாம் தெரியாது. அது சாஸ்திரத்தை கத்துக்கணும், தர்மத்தை கத்துக்கணும். அந்த ஜீவன்னா அதுக்கு பல பிறவுகள் தேவைப்படும். அது மீண்டும் பிறக்கணும், பிறந்து மனுஷனா பிறந்து அதுக்கேற்ற அந்த அந்த குறிப்பான எண்ணம் வரணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈடுபடும். இதுக்காக தான் அவன் பல பிறவிகளை கொடுத்து அந்த ஜீவர்களை கடைத்தேற்றம் செய்கிறான் இருக்கின்றன. 4 வியூகங்களிலும் துரியம், சுஷுப்தி இவை முதலான நிலைகளையும் அறிந்து கோடல் வேண்டும். இந்த துரியம், சுஷுப்தி அப்படிங்கிற அதாவது இந்த மனசுக்கு வந்து விழித்திருக்கக்கூடிய ஒன்று, கனவு நிலை ஒன்று, ஆழ்ந்த தூக்கம். இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த துரிய நிலை அப்படின்னு சொல்றது. விழிப்பு, ஜாகிருதி, நம்ம விழிச்சிட்டு இருக்கும் போது. அப்புறம் ஸ்வப்ன தசை, அப்பதான் நாம் கனவுகள் காண்கிறோம். அப்புறம் சுஷுப்தி, ஆழ்ந்த உறக்கம், நம்ம எங்க இருக்கோம்னே நமக்கு தெரியாது. இதுதான் 3 நிலைகளில் இந்த மனம் இருக்கக்கூடியது. இதுக்கு எல்லாத்தும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த துரிய நிலை அப்படிங்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டும். இதுக்காக தான் வந்து நான் இப்படி என்னை வியூகப்படுத்தி கொண்டு நான் இவற்றை கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் இந்த விஸ்வக்சேன சம்ஹிதையில சொல்றார். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து அடுத்தது இப்போ பரத்துவம் பார்த்துட்டோம். பரத்துவத்தை சொல்றது வேத உபனிஷத்துக்கள்ல பார்த்துட்டோம். அப்புறம் இந்த வியோக நிலையை பற்றி சொல்லக்கூடியது பாஞ்சராத்திரம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்ததாக வரக்கூடியது அந்தர்யாமி நிலை. அந்தர்யாமி நிலைன்னு என்னன்னா, அவன் வந்து எல்லா இடத்திலும் அணுவை காட்டிலும் சிறியதாக வியாபித்து இருக்கிறான். அவன் இல்லாத இடம் இல்லைன்னு சொல்லலாம். மேலும் நாம் தியானம் செய்வதற்காக அவன் அங்குஷ்ட மாத்திர புருஷனாக நம் இதய குகையிலே இருக்கிறான். இது ரெண்டுமே அந்தர்யாமி நிலைதான் அப்படின்ட்டு இதை பத்தி சொல்றது யாருன்னா மனு தன்னுடைய தர்ம சாஸ்திரங்களிலே எம்பெருமானுடைய இந்த அந்தர்யாமி நிலையை விரிவாக சொல்லுகிறார் அப்படின்னு அடுத்ததாக காட்டி தர போறாங்க. கேட்ட மனு அப்படின்ட்டு நான்முகன் திருவந்தாதில சொல்லப்பட்டிருக்கு. என்றபடி உண்மையிலேயே பரமாத்மாவின் எல்லாவற்றிலும் உள் நுழைந்து வியாபித்திருக்கும் அந்தர்யாமி நிலையை செவியுற்ற மனு தம் மனுஸ்மிருதியில் விளக்குவது விவரிக்கப்படுகிறது. இவர் இதெல்லாம் கேட்டிருக்காரு. எப்படி கேட்டாருன்னா அது நமக்கு தெரியாது, பகவான் தான் சொல்லியிருப்பான், வேற யார் சொல்லியிருக்க முடியும். இல்லாட்டி அவருடைய ஆச்சாரியர்கிட்ட இருந்து கேட்டிருக்கலாம். கேட்ட மனு எல்லாம் கேட்டுட்டார். இந்த அந்தர்யாமி நிலையில என்னவெல்லாம் இருப்பாரு, பகவான் எப்படி இருப்பாரு, அதோடைய அழகு என்ன, அதோடைய குணங்கள் என்ன, எதற்காக எப்படி இருக்கிறார், எல்லாவற்றும் கேட்ட மனு. இதெல்லாம் கேட்டு அதை தம்முடைய மனுஸ்மிருதியாக அவர் வெளியிட்டார், நமக்காக வெளியிட்டார். என்னன்னா அந்தர்யாமி நிலையின் தன்மைகள். அந்தர்யாமி சொல்ல எல்லாத்தையும் ஊடுருவி வைப்பான், அணுவை காட்டிலும் சிறுவன் எல்லாம் சொல்றோமே. இதுல தன்மைகள் என்ன, பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லா சொற்களுக்கும் தானே பொருளாக இருப்பது. இது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம என்ன பேசுறோமோ, என்ன சொல்றோமோ, அது என்ன லாங்குவேஜாவும் இருக்கட்டும். நான் தமிழ்ல பேசினாதான் அவன் அந்தர்யாமியா இருப்பான், தெலுங்குல பேசினா இருக்க மாட்டான், பிரெஞ்சுல பேசினாதான் இருப்பான், அப்படி கிடையாது. எல்லா சொற்களும் இந்த உலகத்துல இந்த அண்டத்துல என்னென்ன சொற்கள் உண்டோ அத்தனைக்கும் பொருளாக இருப்பவன் அந்தர்யாமிய நிலையில் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். இது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொன்னாலும் அந்த சொற்களுக்கு பொருளாக இருக்கக்கூடியவன் அந்த அந்தர்யாமியான எம்பெருமான். எல்லா சொற்களுக்கும் தானே பொருளாக இருப்பது ஆச்சுங்களா. அடுத்தது வந்து எல்லாராலும் செய்யப்படும் ஆராதனைகள் தானே ஏற்பது. நீ யார் வேணா பூஜை பண்ணிக்கோ, ஒரு கல்லை வச்சு பூஜை பண்ணியா கூட அந்த உள்ள இருந்து அவன் தன்னை அதை ஏற்றுக்கொள்வான். எல்லா ஆராதனைகளையும் அந்தர்யாமியாக இருந்து தானே ஏற்றுக்கொள்வது. அப்புறம் எல்லா உயிர்களிலும் உள்ளின்று அவற்றை ஏவச் செய்வது. அதுதான் சாஸ்தா. உள்ள இருந்து ஏவச் செய்வான். உள்ள இருந்து நீ இப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு. இப்ப நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நான் தான் உட்காந்து பேசுறேன், நீங்க எல்லாம் கேட்குறீங்கன்ட்டு. இல்லவே இல்லை. இப்ப என்னை பேச வைப்பதும் அந்தர்யாமியாக இருக்கும் அந்த பெருமான் தான். உங்களெல்லாம் அங்கே அமர செய்து கேட்ப செய்வதும் அவன் தான், சொல்வதும் அவன் தான், கேட்பதும் அவன் தான். அந்த மாதிரியாக எல்லா உயிர்களுக்கும், இவ்வளவு சின்ன எறும்பா இருக்கட்டும், ஒரு கொசுவா இருக்கட்டும், இல்லை அதுக்கும் சின்னதான ஒரு பாக்டீரியா வைரஸா இருந்தாலும் அது உள்ளே இருந்து அதை ஏவல் கொள்பவன், அதனால் காரியம் கொள்பவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்ட்டு அந்த அந்தர்யாமி நிலையுடைய பண்புகளை சொல்றார் மனுவானவர். அப்புறம்
இந்த அந்தர்யாமி நிலையை மனுவானவர் தன்னுடைய மனுஸ்மிருதியில் விளக்குகிறார். இப்ப பாஞ்சராத்திரத்துல எப்படி வியூகம் விளக்கப்பட்டதோ, வேதங்களில் எப்படி பரத்துவம் விளக்கப்பட்டதோ, அதே மாதிரி மனுஸ்மிருதியில அந்தர்யாமித்துவம் விளக்கப்படுகிறது. எப்படின்னு பார்த்தா, தண்ணீரானது நான் என்று சொல்லப்படுகிற பரமாத்மாவிடமிருந்து தோன்றியது. அதனால் தண்ணீர் நாரம் என்று சொல்லப்படுகிறது. முன்பு யாது காரணத்தால் அந்த நீரானது இந்த பரமாத்மாவிற்கு சரீரமானதோ அதனால் அவன் நாராயணன் என்னப்படுகிறான். இப்ப நம்ம முதலே பார்த்திருக்கோம், இந்த நாராயணன் அப்படிங்கிறத நாராணாம் அயனஸ்ய நாராயண, நார யஸ்ய அயன நாராயணன், அந்த ரெண்டுமே, அதாவது நாரங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவன், நாரங்களை தன்னிடமாக கொண்டவன், இந்த ரெண்டால தான் அவன் நாராயணன் எனப்படுகிறான். அப்போ இந்த தண்ணீரை அவனை தோற்றுவித்தான், அவன் அதிலே இருக்கிறான். இந்த நாராயண நாமம் சரியா வருதுங்களா? தண்ணீரை தோற்றுவித்து அதிலே அவன் வசிப்பதாலே, அந்தர்யாமியாக இருப்பதாலே அவன் நாராயணன் எனப்படுகிறான் அப்படின்ட்டு அந்த பகுதியை எடுத்து காட்டுறார். தண்ணீரை படைத்ததும் அவன்தான், அதுல அந்தர்யாமியாக இருப்பதும் அவன்தான், உள்ளும் புறமும் வியாபித்து இருக்கக்கூடியவன் நாராயணன். அப்புறம் பரமபுருஷனை எல்லாவற்றையும் நியமிப்பவனாகவும் சூக்ஷ்மத்தை காட்டிலும் சூக்ஷ்மமானதாகவும் ஓட வைத்த பொன்னிறம் உடையவனாகும். எவ்வளவு அழகா சொல்றாங்க. பொன்னை உருக்கி அப்படி ஓட விட்டா அது எப்படி இருக்குமோ அந்த அழகோடு இருக்கக்கூடியவன் எம்பெருமான். சூக்ஷ்மத்தை காட்டிலும் சூக்ஷ்மமாக அனோரணியான், அனோரணியான் மகதோ மகியான், மிக சிறிதை காட்டிலும் சிறியவன், மிக பெரியதை காட்டிலும் பெரியவன், அந்த மாதிரிதான் இருப்பவன். ஓடவிட்ட பொன்னை போல இருப்பவன். கனவில் உள்ள புத்தி போன்ற யோகத்தால் அடையத்தக்கனாகவும் அறிய வேண்டும். கனவில் உள்ள புத்தி. இப்ப நம்ம கனவு காணும் போது நம்ம புத்தி எப்படி இருக்கும்? நம்ம வசத்துல இல்லை இல்லைங்களா? நம்ம வசத்துல இல்லை, கனவுகள் தானாக ஏற்படுகின்றன. கனவு காணும் போது நம்ம சுத்தி பக்கம் இருக்கிறது நம்ம உணர்வதே இல்லை. அந்த உலகத்துலதான் நம்ம சஞ்சரிக்கிறோம். கனவுல பார்த்த அந்த தெருக்கள்ல, அந்த ரதங்கள்ல, அந்த மரங்கள்ல, முன்பின் காணாத மனிதர்களோடு பழகுவது எல்லாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி புத்தி யோகத்தால் அடையப்படும் பொழுது அவனை காணலாம். அப்படி ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயத்தை இங்க மனு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இவனை சிலர் நெருப்பு என்று சொல்கிறார்கள், வேறு சிலர் மருத்துக்களாகவும் சொல்கிறார்கள். சிலர் பிரம்மனாகவும் இந்திரனாகவும், மற்றவர்கள் பிராமணனாகவும், வேறு சிலர் நித்தியமான பிரம்மமாகவும் சொல்லுகிறார்கள். அந்தர்யாமித்துவத்தை கொண்டாடுறீங்க. என்னென்ன சொல்றாங்க? இவரை நெருப்புங்கிறாங்க, நெருப்பை உடலாக கொண்ட எம்பெருமான் அப்படின்னு சொல்றாங்களே. நெருப்புக்கு அந்தர்யாமியாக இருந்து அந்த நெருப்புக்குடிய அந்த ஒளியை, அந்த வெப்பத்தை, அந்த குணத்தை எல்லாம் கொடுப்பதே அவன் தான். நெருப்புக்கு அந்தர்யாமியா இருக்கிறான். ஆகையால் நெருப்பு. இப்ப என்ன பார்த்தோம்? எல்லா சொற்களுக்கும் பொருளாக இருப்பவன்னு பார்த்தோம். அப்ப நெருப்புக்கும் பொருளாக இருப்பவன் அவன் தான். ஏனெனில் அவன் நெருப்புக்கு அந்தர்யாமியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு சிலர் மருத்துக்கள் பார்த்தோம் இல்ல, இந்த 33 தேவர்கள் 33 தேவர்கள் யாருன்னு பார்க்கும்போது மருத்துக்கள் யாருன்னு பார்த்தோம். மருத்துக்கள் இவங்க சொல்றாங்க, சொல்லட்டுமே, ஏன்னா அங்கேயும் அவன் அந்தர்யாமியாக இருக்கிறான். மருத்துக்கள் அப்படின்னா அந்த மருத்துக்கள்ல இருந்து, அதுக்கு உள்ள இருக்க ஜீவன்ல இருந்து அதுக்கு உள்ள இருக்க பரமாத்மா வரைக்கும் அந்த பெயர் தான் செல்லுபடியாகும். ஆகையால் மருத்துக்கள்னு இவனை சொன்னா அவன் மருத்துக்கள் தான் அப்படின்ட்டு. பிரம்மனாவும் சொல்றான். பிரம்மனுக்கு அந்தர்யாமியாக இருப்பது எம்பெருமான் தான். இந்திரனுக்கு அந்தர்யாமியாக இருப்பது எம்பெருமான் தான். பிராமணர்களுக்கு எல்லாருக்கும், பிராமணர்கள் மட்டும் என்ன, வைசியர்கள், சூத்திரர்கள் எல்லாருக்குமே அந்தர்யாமியாக இருப்பது அவனே தான். மற்றும் சிலர் நித்தியமான பிரம்மமாகவும் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு, இந்த அந்தர்யாமி, இந்த சரீரம் எல்லாம் வேண்டாம், நித்தியமான பிரம்மம் அப்படின்னு அவனை சொல்லுவாங்க. அந்த அந்தர்யாமியாக இருக்க எம்பெருமானே நித்தியமான பிரம்மம் எப்படி சொன்னாலும் இது எல்லாமே அவன் அந்தர்யாமியாக இருந்து அந்த ஏவும் அந்த குணத்தை உடையவனாக, எல்லாவற்றையும் நியமிப்பவனாக, சர்வ நியந்தாவாக இருக்கும் குணத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவன் எல்லா உயிர்களையும் மண் முதல 5 பூதங்களான சரீரங்களால் பரந்த பிறத்தல், வளர்தல், இறத்தல் என்னும் இவைகளால் எப்பொழுதும் சக்கரம் போன்று சுழரும்படி செய்கிறான் அப்படின்னு சொல்றார். அவனுக்கு வேலை தான் லீலா விபூதி. இந்த ஜீவாத்மாக்களை இந்த பஞ்சபூதங்களிலான பலவிதமான உடல்களை படைத்து அதற்குள்ளே இந்த ஜீவனை வைத்து தானும் அதற்குள்ளே அனுப்பிரவேசம் செய்து பிறத்தல், இருத்தல், வளர்தல், மறைதல் என்று அந்த சக்கரத்திலே மீண்டும் 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 சுழலும்படி செய்து கொண்டே இருக்கிறான். இது உபனிஷத்துடைய கருத்து. இதையேதான் இங்கும் மனுவானவரும் சொல்லுகிறார். ச ஆத்மா என்ற சொற்களால் சொல்லப்பட்டவனே பரமாத்மா.
மற்ற தேவர்கள் அவனுக்கு சரீரங்கள். ச ஆத்மா, இவனே ஆத்மா. எல்லா தேவர்களுக்கும் பிரம்மன்லேருந்து வச்சு புல் வரைக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இவனே ஆத்மா. ச ஆத்மா என்னும் சொற்களால் சொல்லப்படுபவன் பரமாத்மா ஒருவனே. இவனுக்கு மற்ற அனைத்துமே இவனுக்கு சரீரங்கள், எல்லாம் இவனுடைய உடம்பு. சரீரியாக இருப்பவன் இந்த ச ஆத்மா, எல்லாவற்றுக்கும் ஆத்மா என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். இவ்வாறு கேட்ட மனுவால் விவரிக்கப்பட்டுவது இது பரமாத்மாவின் அந்தர்யாமி நிலை. ஸோ முதல்ல பரத்வத்தை சொன்னது வேதம், பாஞ்சராத்திரம் சொன்னது அவனுடைய வியோக நிலை, அவனுடைய அந்தர்யாமி நிலையை சொன்னது மனுஸ்மிருதி. மனு அதை கேட்டு செவிமடுத்து நமக்கு சூத்திரங்களாக சொல்லி தந்தார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அவதரணத்தில் படுகதைகளாய் இப்போ வந்து விபவத்தை பத்தி சொல்ல போறாங்க. விபவம்னா அவன் வந்து அவதாரமாக, அவதாரம்னு ரொம்ப மேன்மையாவன் மேலான இடத்திலிருந்து இறங்கி தன்னை தாழ விட்டு கொண்டு பிறப்பதுதான் அவதாரம். அப்படி எம்பெருமான் செய்த அவதாரங்கள் தான் விபவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல படுகதையும் நான்முகன் திருவந்தாதியில சொல்லப்பட்டபடி படுகதைகள் எனப்படுவன ஸ்ரீராமாயண மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள். இது இவங்க தானே சொல்றாங்க, இதிகாச புராணங்களில் தான் நம்ம வந்து எம்பெருமானுடைய அவதாரங்களையும் அவன் செய்த லீலைகளும் எப்படி பக்கம் பக்கமா கதை கதையா நம்ம கேட்டு அனுபவிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சொல்லக்கூடியது இதிகாச புராணங்கள். அவனுடைய விபவத்தை, அவனுடைய அவதாரங்களை வர்ணிக்கக்கூடியது இதிகாச புராணங்கள். கண்ணுக்கு புறப்படாத இறைவன் நல்லாரை பேணுவதற்காக கிருஷ்ணனாய் ராமனாய் அவதாரங்கள் செய்து புரிந்த லீலைகளை விளக்குவது இந்த படுகதைகள். படுகதைன்றாங்க, கதை. இதிகாச புராணங்கள்லாம் கதை, அதுதான் நம்ம கேட்போம் இல்லையா. ராமனை பத்தி கதை சொன்னா இஷ்டமா கேட்போம், கண்ணனை பத்தி சொன்னா இஷ்டமா கேட்போம், வராகமூர்த்தியை பத்தி சொன்னா, நரசிம்மனை பத்தி சொன்னா குழந்தைங்க கூட உட்காந்து கேட்கும். வேதத்துல பரத்வத்தை இப்போ சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. ஆகையால் இது படுகதைகள். அவனுடைய கதை, அவனுடைய ஹிஸ்டரி, அவனுடைய வரலாறு சொல்லப்பட்டது இதிகாச புராணங்களிலே. ஸோ அப்போ வேதத்துல வேதம் வந்து பரத்வத்துல, பாஞ்சராத்திரம் வந்து வியோக நிலையில, அந்தர்யாமி நிலை மனுஸ்மிருதி, அப்புறம் இதிகாச புராணங்கள் அவனுடைய விபவம், அவனுடைய அவதாரங்களை கூறுவது. இப்ப மீதி இருக்கிறது ஒன்னே ஒண்ணு என்ன, அவனுடைய அர்ச்சா நிலை. அவன் விக்கிரகங்களாக சித்திர வடிவில் கோவில்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் இருக்கும் நிலைதான் இந்த அர்ச்சா நிலை. ஆகமூர்த்தியில் பண்ணிய தமிழ் ஆனவாறே வேதத்தை திராவிடமாக செய்தார் என்னும். இப்ப இந்த அர்ச்சாமூர்த்திக்கு அர்ச்சாமூர்த்தியில குறி யாருன்னா சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னு சொல்ல வராங்க. அதைத்தான் அவர் தன்னுடைய திருவாய்மொழியில வர்ணித்தார் அப்படின்னு கொண்டாட போறாங்க. இப்ப ஆகமூர்த்தி என்பது பரமாத்மாவின் அர்ச்சை நிலையை வர்ணிப்பதாகும். யாகமூர்த்தி அப்படிங்கிறது ஆகமூர்த்தி. இதனை செய்தவர் சுவாமி நம்மாழ்வார். இதை வர்ணித்தவர், அந்த ஆகமூர்த்தியுடைய அழகை, அவருடைய பண்புகளை வர்ணித்தவர் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார். அர்ச்சாவதாரத்தின் சிறப்பு, இந்த மற்ற எல்லாத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த அர்ச்சாவதாரத்துக்கு என்னன்னா, ஆகமூர்த்தி என்பது அர்ச்சாவதார ரூபத்தின் திருமிழிசை ஆழ்வார் சூட்டிய திருப்பெயர். முதல்ல இந்த யாகமூர்த்தி அப்படின்னு எம்பெருமானுடைய அர்ச்சா நிலைக்கு பெயரை சூட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமிழிசை ஆழ்வார். அவர் தான் திருச்சந்த விருத்தம் மற்றும் நான்முகன் திருவந்தாதி அருள் செய்தார் இல்லவா. அதில் பல இடத்துல வந்து அவர் யாகமூர்த்தி அப்படின்னு சொல்றதை நாம பார்க்கலாம். இந்த அர்ச்சை நிலைக்கு யாகமூர்த்தி அப்படின்னு பெயர் கொடுத்தவர் யாருன்னா முதல்ல திருமிழிசை ஆழ்வார். ஆகமூர்த்தி என்று அர்ச்சாவதார ரூபத்திற்கு திருமிழிசை ஆழ்வார் சூட்டிய திருப்பெயர் யாகமூர்த்தி. இது ஆகமூர்த்தி என்று மறுவிற்று. யாகமூர்த்தி அப்படிங்கிறது ஆகமூர்த்தி அப்படின்னு ஆயிடுத்து. யஜ தேவ பூஜாயாம் என்று அர்ச்சிக்கத்தக்க மூர்த்தி. நம்ம வேதத்தால் அறியப்படுகிற அந்த பரபிரமத்தை போய் நம்ம பூஜிக்க முடியுமா? அவன் எங்க தமசெனும் இருட்டுக்கு மேல அவன் இருக்கான, எங்க அங்க போய் நம்ம பார்க்க முடியாது. அதே இவங்க 4 பேர் இருக்கான, இவங்க ஆமோதம் பிரமோதம் எங்கெங்கயோ இருக்கிறாங்க, ஒன்னொன்னுத்துக்கும் இருக்காங்க, அவங்கள எங்க போய் நம்ம பார்த்து பூஜை பண்ண முடியும்? அதுவும் முடியாது. அந்தர்யாமி கண் கொண்டு அவனை வந்து கனவு நிலையில சுசுப்தி போல இருக்கணும், அவனை வந்து யோகத்தால பார்க்கணும், அவனை எங்க போய் பிடிச்சி வந்து நம்ம பூஜை பண்றது முடியாது. ஆகிய இதெல்லாம் மிஞ்சி நமக்கு இருக்கக்கூடியது இந்த அர்ச்சா நிலை. இவனை நம்ம எதிரில் வச்சு நாம் அவனை பூஜிக்கலாம், அவனை நாம் வழிபடலாம். யஜ தேவ பூஜாயாம், இவனை நாம் ஆராதனை செய்யலாம். இவ்வளோ கேட்டுட்டு இவனை பார்க்கணும், இவனை பூஜை பண்ணணும், இவனுக்கு பிரசாதம் பண்ணணுங்கிற விருப்பம் நம்ம மனசுல வரும் இல்லையா?
அதை நிறைவேற்றுவதற்காக அவன் அர்ச்சா நிலையிலே இருக்கிறான். அர்ச்சிக்கத்தக்க மூர்த்தி என்றப்படும். அல்லது இப்படி ஆக வேண்டும் என்ற சங்கல்பத்துக்கு கொண்டு தோன்றிய மூர்த்தி என்னவோ, இது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம என்ன நினைச்சுப்போம், சரி ஒரு விக்கிரகம்னா என்ன, நம்ம வந்து ஒரு வாங்கிடலாம், நமக்கு கடைக்கு போனா ஒரு பேப்பர் மாஷ்ல வாங்கலாம், இல்லைன்னா ஒரு மண் பொம்மையை வாங்கலாம், இல்லை பித்தாளையில பஞ்சலோகத்தை வாங்கலாம் அப்படின்னு நம்ம வாங்குற மாதிரி நம்ம செய்யற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவன் சங்கல்பித்து கொண்டு அப்படி வருகிறான். இப்ப நம்ம வீட்டுல புதுசா ஒரு கிருஷ்ணர் விக்கிரகம் யாரோ நமக்கு கிஃப்ட் பண்ணாங்க, இல்லை இருந்தாக்க நம்மளே வாங்கினோம்னா கூட நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம வாங்கினோம் நமக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்ட்டு. இல்லவே இல்லை. சாட்சாத் அந்த பரமபதநாதன் சங்கல்பம் செய்து கொண்டு இவனிடம் நான் இருப்பேன், இவனோட அன்பிற்கு உட்பட்டு இருப்பேன், இவனிடம் நான் பிரசாதம் பெற்றுக்கொள்வேன், இவனால் திருமஞ்சனம் செய்யப்படுவேன், இவனால் நான் ஆடைகளை உடுத்திக் கொள்வேன், மாலைகளை சூட்டிக் கொள்வேன்ட்டு அவனுடைய சங்கல்பம். இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அவனுடைய சங்கல்பத்தாலே அவன் அர்ச்சா நிலையை ஏற்றுக்கொண்டு நம்மிடம் வருகிறான் அப்படின்ட்டு. அதாவதுதான் இப்படியாக வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டு தோன்றிய மூர்த்தி என்னவுமா, தன்னுடைய சங்கல்பத்தாலே அவன் அர்ச்சா நிலையில் நம்மிடம் வருகிறான். ஆகமூர்த்தியாய வண்ணம் என்கொள். இப்படி ஆணையப்பா என்னப்பா உன்னுடைய குணம் அப்படின்ட்டு திருச்செந்து விருத்தத்தில் திருமழிசையாழ்வார் போற்றி பாடுகிறார். என்கிறபடி அறிவு சிறந்த பெரியோர்கள் ஈடுபடும்படி இருப்பது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், ஐயோ இவன் வந்து கடையில வாங்கின பொம்மை எல்லாம் இல்லை, சாட்சாத் அந்த பரமபதநாதன் அவனுடைய சங்கல்பத்தாலே இப்படி வந்திருக்கான் அப்படின்னு உணர்ந்தவங்க என்ன பாடுறாங்க, ஆகமூர்த்தியாய வண்ணம் என்கொள். எப்படிப்பா நீ இந்த மாதிரி வந்தேன்ட்டு அவங்க அப்படியே அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. அவதார காலங்களுக்கு பிற்பட்ட காலத்தில் எழுந்து போகாதபடி இருப்பது, இது ரொம்ப முக்கியம். பின்னானார் வணங்கும் ஜோதி, திருமொழிக்களம் அப்படின்ட்டு ஒரு திவ்ய தேசம் இருக்கு கேரளால. அந்த எம்பெருமானுக்கு பின்னானார் வணங்கும் ஜோதி அப்படின்னு பேர். திருமூலிக்களத்தான் பின்னானார் வணங்கும் ஜோதி. அதான அவதார காலங்களுக்கு பிற்பட்டவர்கள். இப்ப ராமன் பிறந்தப்ப நாம் இருந்தோமா இல்லை, கண்ணன் பிறந்தப்ப இல்லை, கூர்மாவதாரம் பார்த்தோமா, நரசிம்மாவதாரம் பார்த்தோமா இல்லை, எதுவுமே பார்க்கல. இப்ப நம்ம மட்டும் இழந்து போகலாமா? இப்ப அப்ப இருந்தவங்க பார்த்து சந்தோஷப்பட்டாங்க, ராமனோட எத்தனை பேர் பழகிருப்பாங்க, கண்ணன் தோள் மேல கை போயிட்டு எத்தனை பேர் போயிருப்பாங்க, எல்லா நரசிம்ம அவதாரத்தை பார்த்து நடுங்குனவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு பின்னால வந்தவங்களுக்கு இவர்கள் இழந்து போக கூடாது அப்படிங்கிறதுக்காக அர்ச்சையாக எம்பெருமான் தோன்றியிருக்கிறான் தன் விருப்பப்படி. பின்னானவர்கள் விழுந்து போக கூடாது, பாவம் இவங்கெல்லாம் என்னோட அவதார காலத்திற்கு பின்னால வந்து பிறந்துட்டாங்க, ஆனா இவர்கள் என்னை பார்க்காம போகலாமா அப்படின்னு அந்த எண்ணத்துல அந்த கருணையால அவன் வந்து அர்ச்சையிலே தோன்றினான் அப்படின்னு சொல்றாங்க. அவதாரக்காரங்களுக்கு பிற்பட்ட காலத்தாரும் இழந்து போகாதபடி. நரசிம்மமூர்த்தி எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கலாம், பூவராக சுவாமி எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கலாம், கூர்மாவதாரில் எப்படி இருந்தாலும் பார்க்கலாம், ராமனை பார்க்கலாம், கண்ணனை எத்தனை விதத்துல பார்க்கலாம், குழல் ஊதுவனாக, மாடு மேய்ப்பவனாக, கோவர்தனரை தூக்கிறவனாக, எல்லாம் என்னென்ன பண்ணானோ அவன் அவதாரங்களில எல்லா வடிவங்களையும் நாம் அர்ச்சையிலே காணலாம். பிற்காலத்தில் பிறந்தவர்கள், பிற்பட பிறந்தவர்கள் எழுந்து போகாமல் இருக்கும்படி வந்தது இந்த அர்ச்சாவதாரம் அப்படின்னு அதோடைய மேன்மையை சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அர்ச்சாவதாரத்தின் தனி சிறப்பு. தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே. நீ இஷ்டப்பட்டபடி நான் வந்து உன்னுடைய வீட்டுல இருப்பேன், நீ வச்ச பேரை நான் வச்சுப்பேன். தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தான். தாம் எந்த பெயர் வைக்கிறாங்களோ அந்த பெயரை நான் வச்சுப்பேன். உங்க வீட்டுல இருக்கிற விக்கிரகத்துக்கு நீங்க இஷ்டப்படுறதுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேர் வைக்கலாம், உங்க குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி வைக்கலாம். அந்த மாதிரி நீங்க விரும்பின உருவத்துல அவனை வணங்கலாம், விரும்பின பேரை வச்சு அவனை வணங்கலாம். அவன்கிறபடியே திருமேனியாக கொள்ளும் பொருள்கள், திருப்பெயர்கள், திருவுருவம், இருக்கை, படுக்கை முதலானவைகளிலும், தேசம், காலம், அதிகாரம் ஆகிய இவை முதலானவற்றிலும், நீராடல், உணவு ஆகிய முதலானவற்றிலும் ஒரு வரையறை இல்லாதபடி செய்து கொண்டு மிக்க சுலபனாக இருக்கும் நிலை. நம்ம என்ன இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்தா சரி இன்னைக்கு அம்சி வேண்டாம் விட்டுடலாம், இன்னைக்கு சும்மா அவன் பாட்டுக்கு பார்த்துப்பான்னு விட்டுருவான். இல்லை திருமஞ்சனம் பண்ணி 6 மாசம் ஆச்சு பண்ணுனா நல்லா இருக்குமே, எனக்கு ஒரு புது வஸ்திரம் சாத்தம் ஆசை இருக்கும், அந்த உடம்பு ஒத்துழைக்காது, அப்போ சரி இன்னும் 2 மாசத்துக்கு தள்ளி போடலாம். அப்புறம் ஆகையால இஷ்டப்பட்டப்போ உணவு கொடு, இஷ்டப்பட்டப்போ நீராட்டு, போயிருந்தா போடு, இல்லாட்டி விடுன்னு ஒரு நியதி இல்லாமல் உன்னுடைய வசதிக்கு தன்னை மாற்றிக்கொண்டு இருக்கும் அந்த எளிமை எல்லை நிலம்தான் அர்ச்சாவதாரம்.
அவனே தான் அந்த பரவாசுதேவன் நினைக்கும் போது நமக்கு எப்படி மனசு ஒரு யோசிச்சு பாருங்க. நம் கைப்பொருளாக நமக்கு கட்டுப்பட்டவனாக. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை சார், 2 வாழைப்பழம் வச்சிடலாம், அது பழுத்திருக்கா இல்லையான்னு கூட பாக்குறது இல்லை, வாங்கணுமா கழுவுனமா வச்சோமா சாப்பிட்டுக்கோ, சாப்பிட்டுருவான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படி எதுக்குமே காலம் மூடிட்டு வீட்டை மூடிட்டு 6 மாசம் வெளியில போயிடுவோம். அப்புறம் வந்து பார்த்தா அதே சிரிப்போட அதே அழகோட இருப்பான். இதெல்லாம் அவன் பொம்மைங்கிறதுனாலயா? இல்லவே இல்லை. தன்னை அப்படி கட்டுப்படுத்தி கொண்டு தானாக அப்படி வந்து இவனுக்கு ஆட்பட்டு நாம் இருக்க வேண்டும், இவன் என் பின்னால் வர வேண்டும், இவன் என்னுடையவனாக ஆக வேண்டும் என்கிற அந்த அபரிமிதமான அந்த கருணையினால் அவன் இவ்வாறு இருக்கிறான் என்றபடி. தன்னை மிக சுலபனாக சௌலபியத்தின் எல்லை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சௌலபிய காஷ்ட, இதுக்கு மேல சுலபமா போவே முடியாதான். அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான் இருக்கா இல்லைங்களா, அதுக்கு மேல சுலபமான ஒரு நிலையை நினைத்து கூட பார்க்கவே முடியாது. பெருமாள் ஊர்வலத்துல பாத்தீங்களா, போட்டு கட்டுவாங்க, ஏறி அவன் மேல உக்காந்து கால் அமுத்தி கைத்த போட்டு கட்டி பேசாம தான் இருப்பான். ஏன்னா அது சௌலபியத்தின் எல்லை நிலம். இவன் என்னை வணங்க வேண்டும், இவன் என்னுடையவன், இவன் என் பின்னால் வர வேண்டும் என்கிற ஆசையால் அவன் அப்படி இருக்கிறான். இந்த அர்ச்சாவதாரம் எளிமையாக இருப்பது போல அதன் பெருமை சொல்லும் திருவாய்மொழியும் எளிமையானது. எப்படி கொண்டாந்து கனெக்ட் பண்றாங்க பாருங்க. இப்ப பரமாத்மாவை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வேதத்துக்குள்ள போகணும். யூகத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம விஸ்வசேன சம்ஹிதை என்ன, பாஞ்சராத்திரம் என்ன, அதெல்லாம் படிக்கணும். அதுக்கு மேல இப்ப அந்தர்யாமியை படிக்கணும்னு என்ன பண்ணணும், மனு தர்ம சாஸ்திரத்தை படிக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு சுலபமாக இருக்கக்கூடியது அவனுடைய விபவ நிலையை பார்க்கக்கூடிய இதிகாச புராணங்கள் கொஞ்சம் நம்ம படிக்கலாம். ஆனா இந்த அர்ச்சையை பத்தி தெரிஞ்சுக்கணும், எளிமையான திருவாய்மொழியை படித்தாலே போதும் அப்படின்ட்டு. அப்ப அர்ச்சை நிலையை விவரிக்கக்கூடியது எதுன்னா திருவாய்மொழி அப்படின்னு கொண்டாந்து இங்கே முடிக்கிறாங்க. இப்போ அர்ச்சாவதாரம் எளிமையா இருப்பது போல அதன் பெருமையை சொல்லும் திருவாய்மொழியும் எளிமையானது. சிம்பிளா இருக்கணும். இது எப்படி வந்து சௌலபியத்தின் எல்லை நிலமோ அதே மாதிரி திருவாய்மொழியும் மிக 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 எளிமையானது. சடகோபன் பண்ணிய தமிழ் என்னும்படி அர்ச்சாவதாரத்தை போல தானும் எல்லா வகையிலும் சுலபமாக எல்லோரும் கற்பதற்கு உறுப்பாக தமிழின் வடிவாக கொண்டு ஆழ்வார் பக்கலில் அவதரிக்கையாலே வடமொழியில் உள்ள வேதத்தை தாய்மொழியாக செய்தார் என்று சொல்லுவதும் ஒரு வகை உண்டு. வடமொழியாயுள்ள வேதத்தை தமிழ் மொழியாக செய்தார் என்று சொல்லுவதும் உண்டு. எய்தற்கரிய மறைகள் 1000மும் இன்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை என கடவுதன்றோ. இவர் வந்து இந்த அர்ச்சாவதாரத்தின் எளிமை போலவே தானும் திருவாய்மொழி எளிமையாக செய்தார் அப்படிங்கிறது உண்டு. இப்ப வேதம் வந்து வடமொழியில இருக்கு, அதை வந்து எல்லாரும் கற்கவும் முடியாது, ஆகையால அதை வந்து தமிழில் செய்தார் என்று சொல்லுவாரும் உண்டு. அதாவது எய்தற்கரிய மறைகள் 1000 மறைகள், இந்த வேதத்துடைய சாகைகளை நாம் கற்றுக்கொள்வது ரொம்ப 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 கஷ்டம். 1000 இன்தமிழால், இதை வந்து இனிமையான தமிழ், அந்த வேதத்துடைய சாரத்தை அப்படியே தமிழ் செய்வதற்காக உலகில் வரும் சடகோபனை, அதற்காக தான் நமக்காக இந்த உலகத்தில் சடகோபன் வந்தார் என்று சொல்லுவாரும் உண்டு அப்படின்னு சொல்ல உண்டு. இவ்வாறு வேதம், பாஞ்சராத்திரம், மனுதர்ம சாஸ்திரம், ஸ்ரீ ராமாயணம், மகாபாரதம், திருவாய்மொழி ஆகியவற்றை எல்லா பொருள்களையும் சொல்லும் பொழுதும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றிலே நோக்கு என்பது அறியப்பட்டது. இப்ப நீங்க கேட்கலாம், சப்போஸிங் வேதத்துல வந்து பரத்தை மட்டும்தான் சொல்லுவாங்களா, யூகத்தை அவதாரத்தை பத்தி சொல்லவே மாட்டாங்க? தாராளமா சொல்லுவாங்க. ஏன்னா யஜுர்வேதத்துல வந்து பகவானுடைய வாமன அது திருவிக்கிரம அவதாரம் அடிக்கடி சொல்லுவாங்க. 3 அடிகளால் நடந்தான், 3 அடிகளால் உலகத்தை ஆழ்ந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாஞ்சராத்திரத்துல பரமபதத்தை பத்தி பேசாதானே உண்டு. அதே மாதிரி எல்லாத்துலயுமே மற்றதின் தாக்கம் உண்டு, எல்லாத்தையும் தான் சொல்லுவாங்க. ஆனால் முக்கிய பொருளாக பார்க்கும் போது இதுல இது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது வேதத்துக்கு பரத்துவத்திலே நோக்கு, இதிகாசங்களுக்கு விபவத்திலே நோக்கு, பாஞ்சராத்திரத்திற்கு யூகத்திலே நோக்கு, மனுதர்ம சாஸ்திரத்திற்கு அந்தர்யாமித்துவத்திலே, திருவாய்மொழிக்கு அர்ச்சையிலே நோக்கு அப்படின்னு சொல்லி இதை அழகா பிரிச்சு காமிச்சிட்டாங்க. அர்ச்சை தான் எல்லை, இது அவனுடைய சௌலபியத்தின் எல்லை நிலை எளிமை. அதே போல திருவாய்மொழியும் எளிமை. எய்தற்கரிய மறைகள் 1000மும் இன்தமிழில் செய்தார் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்ல போறாங்க. இப்ப இதுக்கு அடுத்தது, இது ரொம்ப ஒரு சின்ன சூத்திரம், ரொம்ப அருமையான சூத்திரம் ஒண்ணு. என்னன்னா, இப்ப என்ன கேக்குறாங்கன்னாக்கா, இப்போ வேதம் வடமொழியில இருக்கு, ஒரு புருஷனால் சொல்லப்படாத எல்லாம் இருக்கு.
இதை இப்படியே நீங்க மொழி மாற்றம் செய்யும் பொழுது குழப்பம் வராதா, பொருள் மாறாதா அப்படிங்கிற டவுட் வருது சில பேருக்கு. அதுக்கு ரொம்ப அழகா விளக்கம் சொல்றாங்க. ஆனால் ஒருவரால் செய்யப்படாத வேதம் இப்படி வேறு நிலையினை அடைதலாகில் கலக்கத்தை அடைந்ததாய் பொருள் தெளிவு பிறப்பித்தல் குன்றாதோ. அதாவது வேதம் சிலது உங்களுக்கு நல்லா தெளிவுபடுத்தும். இப்போ நீங்க அதை வேற பாஷையில நீங்க பண்ண போறீங்கன்னாக்கா அந்த பொருள் செறிவு குன்றாதா, சொல்ல வந்த விஷயம் மாறி விடாதா அப்படிங்கிற டவுட் வருது உங்களுக்கு. என்ன, பாடின ஆழ்வாருடைய விசேடத்தாலே அது மற்றையபடி ஆயிற்று என்னுமதை எடுத்துக்காட்டோடு அதற்கு விடை அருளி செய்கிறார் இந்த சூத்திரத்தில். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகலப்பா. ஆக்சுவலா நம்மாழ்வார் பாடினப்புறம் வேதம் இன்னும் அதிகமாக பெருமை பெற்றது அப்படிங்கிறத ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தால சொல்றாங்க. என்னன்னா, இப்ப நீங்க காவேரி தாமிரபரணி எல்லாமே பார்த்தீங்கன்னா மலையில தான் ஏற்படும் இல்லைங்களா. மலையிலேருந்து தான் அந்த ஊற்றெடுத்து அப்படியே அருவியில கொட்டி அப்புறமா இதுல சமவெளியில பாயுது. தாமிரபரணி ஆகட்டும் காவேரி ஆகட்டும் பாயுது. இப்ப அந்த அருவியில கொட்டும் போது அந்த மண்ணோடு கலந்து வரும். இங்க ஆத்துல ஓட 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 என்ன, இந்த மண்ணெல்லாம் அப்படியே அடங்கி 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 தெளிந்த நீரா இருக்கும். அப்ப நல்லா சூரிய வெளிச்சம் இருக்கும்போது ஒரு சின்ன பின்ன உள்ள போட்டீங்கன்னா கூட பளிச்சுன்னு தெரியும். உள்ள இருக்கிறது அப்படியே தெரியும். அதே தண்ணி தான் இப்ப அருவியில வரும்போது மண்ணோட கலந்து கொட்டுது அப்படியே. அதே இங்க ஆறுகளாக ஓடி வரும்போது காவிரியாக தாமிரபரணியாக வரும் பொழுது அது தெளிந்து அப்படியே உள்ள இருக்கிறது அப்படியே காட்டித்தரும். இதை போல இந்த வேதத்தை அல்பஸ்ருதர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அல்பஸ்ருதர்னா சற்றே அறிவு உள்ளவர்கள். இந்த சற்றே அறிவுள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா வேதத்தை கலக்குவார்கள். அவங்க மனத்துக்கு தோன்றியபடி பொருளை சொல்லி அந்த வேதத்தை கலக்குவார்கள். அதுதான் அந்த அருவியில கொட்டுற அந்த மண்ணோடு கலந்த நீர். அது எப்படி தாமிரபரணியிலும் காவிலும் தெளிந்த நீராயிற்றோ அந்த மாதிரி அந்த வேதம் தெளிந்தது எப்பொழுதுனா இவர் வாயால் திருவாய்மொழி ஆன பொழுது அப்படிங்கறது இதுல சொல்ல போறாங்க. ஆகையால கலக்கப்பட்ட அருவி தண்ணீர் அல்பஸ்ருதர், அதாவது சரியான பொருள் தெரியாதவர்கள் வேதத்துக்கு பொருள் கூறும் பொழுது அது கலங்கி விடுகிறது. அந்த மறையிலிருந்து விடுற தண்ணி மாதிரி. இவர் வாக்கால தூய்மை அடைந்தவுடனே எப்படி இருக்குன்னா அந்த தாமிரபரணியும் காவிரியும் தெளிந்து வருவதை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மண்ணாடின சஹ்ய ஜலம் தோதவத்தி சங்கனி துறையிலே துகில்வண்ண தென்னீராய் அந்த ஸ்தலத்தை காட்டுமா போலே அல்பஸ்ருதர் கலக்கின ஸ்ருதி நஞ்ஞானத்துறை சேர்ந்து தெளிவுற்று ஆழ்பொருளை அறிவித்தது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. இதை நம்ம பிரிச்சுக்கணும். இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து கூட்டி முடித்து பொருள் கொள்ள வேண்டும். மண்ணாடின சஹ்ய ஜலம் தோதவத்தி சங்கனி துறையிலே துகில்வண்ண தென்னீராய் அந்த ஸ்தலத்தை காட்டுமா போலே. இதுல சஹ்ய ஜலம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வரக்கூடிய அந்த ஜலம். இந்த தோதவத்தி சங்கனி அப்படிங்கிறது 2 துறைகளுடைய பெயர். தோதவத்தி தூய்மறையோர் துறை அப்படின்ட்டு ஸ்ரீரங்கத்துல ஒரு துறை, படித்துறை. அங்க இந்த தோதவத்தி தூய்மறையோர் அப்படின்ட்டு ஒரு கொத்து. அவங்க எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய, ஸ்ரீ ரங்கநாதனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு கொத்து, ஒரு குழு. அவங்க அங்க போய் நீராடிட்டு அந்த வெள்ளை வெளியேன்னு அந்த வேஷ்டியை துவைச்சு அங்கிருந்து கட்டிட்டு வருவாங்களாம். அவர்களுக்கு தோதவத்தி தூய்மறையோர் அப்படின்னு பேரு. அவர்கள் குளிக்கும் அந்த துறைக்கு பேரு தோதவத்தி துறை அப்படின்னு பேரு. அதே மாதிரி ஆழ்வார் திருநகரிலே நம்மாழ்வார் நீராட்டம் காணும் அந்த துறைக்கு சங்கனித்துறை அப்படின்னு பேரு. எப்படி இந்த தோதவத்தி துறையிலும் சங்கனி துறையிலும் நீர் தெளிந்து வருகிறதோ அதே போன்றது திருவாய்மொழி அப்படின்னு சொல்ல வராங்க. மண்ணாடின சஹ்ய ஜலம். சஹ்ய அப்படின்னு மேற்கு தொடர்ச்சி மலை. காவேரி எங்கேருந்து வருதுன்னு கூட எவ்வளவு அழகா சொல்றாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் மண்ணாடிய ஜலம் மண்ணோடு கலந்து வருகிறது. மேட்டு நிலத்திலே வேகத்தோடு பூமியிலே விழுகையாலே மண் கலந்ததாய் கலங்கி வருகின்ற காவிரி தாமிரபரணி என்னும் இவ்விரு நதிகளில் தண்ணீர். மண்ணாடிய சஹ்ய ஜலம் மண்ணோடு கலந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வருகிறது. தோதவத்தி சங்கனி துறையிலே, இந்த தோதவத்தி தூய்மையோர் துறை காவிரியிலும் சங்கனித்துறை தாமிரபரணி. தோதவத்தி தூய்மறையோர் துறை பெரியாழ்வார் திருமொழி என்று சொன்னபடி தோதவத்தி துறை திருவரங்கத்தில் உள்ள காவிரியின் நீர்த்துறை. அது ஒரு படிக்கட்டு. இப்ப அம்மா மண்டபம் இருக்கு, இன்னொன்னு இருக்கு, எவ்வளவு படித்துறை இருக்கு இல்லையா. அந்த மாதிரி தோதவத்தி தூய்மறையோர் துறைங்கிறது ஒரு துறை. பொருநல் சங்கனித்துறை. பொருநல்ங்கிறது
இது நம்ம தாமிரபரணி ஆறு அங்க இருக்க அந்த சங்கடித்துறை அப்படி அங்க ஒரு படிக்கட்டு, அங்க ஒரு குளிக்கிற இடம் என்று சங்கடித்துறை ஆழ்வார் திருநகரில் உள்ள தாமிரபரணியின் நீர்த்துறை. இதெல்லாம் ஆட்கள் இறங்கி குளிக்கக்கூடிய அந்த துறை, நீராடும் துறைன்னு சொல்றோம் இல்லையா. இந்த மயிலாடுதுறை, மானாடுதுறை எல்லாம் துறை, அந்த இடம் அங்கே என்கிறபடி துறை வேறுபாட்டாலே முறையே காவிரி மற்றும் தாமிரபரணி ஆற்றில் முழுவதும் தெளிந்து, தோதவற்றி தூய்மறையோர் துறை எங்க? காவேரி. சங்கடித்துறை எங்கே? தாமிரபரணி. இது ஸ்ரீரங்கம், அது ஆழ்வார் திருநை. அந்த இடத்துல சொல்லிட்டு துகில் வண்ண தென்னீரை அப்படியே தெளிந்து இருக்கு. துகில் வண்ண அப்படியே கிளீனா துவைச்ச துணி மாதிரி துகில் வண்ண தண்ணீராய் தென்னீர் பொன்னி என்று பெருமாள் திருமலையில குலசேகர ஆழ்வார் சொன்ன மாதிரி தென்னீர் பொன்னி, காவிரி தண்ணி அப்படி தெளிந்து இருக்குமா. துகில் வண்ண தூநீர் அப்படின்னு தாமிரபரணி ஆற்ற சொல்றாங்க. இங்க ஒரு இதுக்கு ஒரு உதாரணம், அதுக்கு ஒரு உதாரணம். அந்த ஸ்தலத்தை காட்டுமா போல உள்ள என்ன இருக்குன்னு அப்படியே தெளிவா காட்டி கொடுக்கும். ஒரு சின்ன மீன் உள்ள போனா கூட தெரிஞ்சு கொடுக்கும். ஒரு செயின் அவுந்து விழுந்துட்டா கூட கரெக்டா, ஒரு பின்னு விழுந்தா கூட உள்ள இருக்கிற இடம் கரெக்டா தெரியும். அவ்வளவு தெளிவாக இருக்கும். அந்த ஸ்தலத்தை காட்டுமா போலே தனக்குள்ளே கிடைக்கிற பொருளை தெளிவாக காட்டி தரும். இப்படி இதே மாதிரி எப்படி வேதம் நம்மாழ்வார் வாக்கால திருவாய்மொழி ஆனப்புறம் அர்த்தங்களை தெளிவாக காட்டி தரும் அப்படின்னு இந்த உதாரணத்தால சொல்ல போறாங்க. அல்பஸ்ருதர் கலக்கின ஸ்ருதி. அல்பஸ்ருதர்னா இந்த வேதத்துடைய வார்த்தைகளுக்கு சரியான அர்த்தம் தெரியாதவங்க அல்பஸ்ருதர், குறைந்த ஞானத்தை உடையவர்கள். கலக்கின வேதம் அது எதுக்கு சமானமா சொல்றாங்க? மண்ணாடிய சக்கிய ஜலம், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து விழுந்த அந்த மண்ணு கலந்து நீருக்கு சமமா சொல்றாங்க. அல்பஸ்ருதர் கலக்கின ஸ்ருதி. வேதமானது சிறிது கற்றவனிடமிருந்து இவன் என்னை ஏமாற்றி விடுவான் என்று அஞ்சுகிற. வேதமே பயப்படுமா. இந்த அல்பஸ்ருதரை பார்த்தா வேதம் பயப்படும். என்னுடைய பொருளை இவர்கள் மாற்றி மாற்றி சொல்ல போறார்களே அப்படின்னு பயப்படுமா அந்த வேதம் என்று அஞ்சுகிறது. அது எங்க சொல்லிருக்காங்க? பார்ஹஸ்பத்ய ஸ்மிருதியில சொல்லியிருக்காங்க. என்கிறபடி வேதம் தான் நடுங்கும்படி அதன் பொருள் முடிவினை அறியாமல் தன் நெஞ்சிலே தோன்றும் பொருள்களை சொல்லும் கேள்வி ஞானம் சிறிதே உடையவர்கள் ஒரு வாக்கியத்துக்கு பொருள் சொல்ல புக்கால் அப்பொருளில் இன்று மயங்கி துவைத்தம் என்பார், அத்வைத்தம் என்பார், துவைத்தாத்வைத்தம் என்பராய் இருப்பதால் வேதம் கலங்கி இருக்கும். அதாவது அந்த ஒரே வார்த்தை எடுத்துக்கிட்டு தங்களுக்கு தோன்றியபடி பொருள் சொல்வதா. சில பேர் அத்வைத்தம் என்று சொல்லலாம், சில பேர் துவைத்தம் என்று சொல்லலாம், துவைத்தாத்வைத்தம் என்றும் சொல்லலாம். இந்த மாதிரி அந்த வேத சொற்றொடர்களுக்கு உள்ள பொருளை உள்ளவாறு அறியாமல் தங்கள் மனதிற்கு தோன்றிய கருத்தை சொல்லக்கூடியவர்களால் வேதம் கலங்கி இருக்கிறது. எப்படி? அந்த சக்கியத்தில் மண்ணாடிய ஜலம் போல கலங்கி இருக்கிறது அப்படின்னு தன் ஞானத்துறை சேர்ந்து. இது ஆழ்வார்கிட்ட இந்த வேதம் சேர்ந்த உடனே ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியாகிய நன்ஞானத்துறை எப்படி அந்த காவிரியும் தாமிரபரணியும் இந்த தோதவத்தி தூய்மறை துறைக்கும் இந்த சங்கடி துறைக்கும் வந்த உடனே தெளிந்ததோ அந்த மாதிரி ஞானத்துறையாகிய ஞானத்திற்கு அந்த நீராடும் இடமாக அந்த துறையாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை அடைந்தவுடன் என்ன ஆச்சுன்னாக்கா தெளிவுற்று, அப்படியே கிளியர் ஆயிடுச்சு. தெளிவுற்று என்று முன்பு கலக்கம் தீர்ந்து தெளிவினை அடைந்தது. அந்த அல்பஸ்ருதர் கலக்கின அந்த வேத வாக்கியங்கள் எல்லாருமே இந்த நம்மாழ்வார் என்னும் இந்த துறை அடைந்தவுடன் தெளிவு பெற்றது. எப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில விழுந்த அந்த மண்ணாடிய நீர், அந்த சக்கிய ஜலம் இங்கே இந்த ரெண்டு துறைகளே தெளிந்ததோ அதே போல அல்பஸ்ருதர் கலக்கிய அந்த வேதமானது இந்த நல்துறை என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வாரை அடைந்தவுடனே தெளிந்து ஆழ்ந்த அங்க என்ன அந்த ஸ்தலத்தை காட்டுமா போலே உள்ள இருக்கிறதெல்லாம் தெளிவா காட்டும் சொன்னமாலே உள்ள இருக்க ஆழ்ந்த பொருளை காட்ட துவங்கியது அப்படிங்கிறாங்க. தெளிவுற்ற 1000 என்று முன்பு கலக்கம் தீர்ந்து தெளிவினை அடைந்தது. ஆழ் பொருளை அறிவித்தது. உள்ள என்ன இருக்குங்கிறத நல்ல கிளியரா, குழப்பமே இருக்காது. இப்படியா அப்படியா நடுவுலையா குழப்பமே இல்லாம அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமற் கொள்வேன். நான் அப்படியே சொல்லிட்டேன். நான்முகத்துல அதுல சொல்றார் ஆழ்வார். அறிவித்தேன் ஆழ்பொருளை. ஆழ்வார்கள் ஆப்தர்கள், நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்வேன். நான் உங்களுக்கு கரெக்டா சொல்லியிருக்கேன், இது கவனமா வச்சுக்கோங்க என்று ஆழ்ந்ததா மிக பரம ரகசியமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் தோற்றுவித்தது என்று விளக்கப்படுகிறது.
இப்போ புரியுதுங்களா? அதாவது இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த மண்ணாடிய சக்கியஜலம், அந்த அருவியிலேருந்து கொட்டக்கூடிய அந்த மண் கலந்த நீர். இந்த பக்கம் வந்து அல்பசுதர் கலக்கிற வேதம். இந்த பக்கம் வந்து இந்த சங்கடித்துறை மற்றும் தோதவத்தி துறையில தெளிந்த போல இந்த பக்கம் நம்மாழ்வார் துறை அடைந்தவுடன் அந்த வேத வாக்கியங்கள் தெரிந்தன. இங்கே அந்த ஸ்தலத்தை காட்டுமா போல, அந்த நீரிலே என்ன இருக்குமோ தெளிவாக காட்டுவதை போல அந்த வேத வாக்கியங்களின் பொருளை இவர் மிக தெளிவாக காட்டினார். அவரும் சரி மற்ற ஆழ்வார்களும் சரி என்பதாலே அதை நீங்கள் சிந்தாமன் கொள்வீன், நீங்கள் அதை கத்துட்டு நீங்கள் தெளிந்து இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்க. 3 minutes தான். இந்த அடுத்த சூத்திரம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். இது வரைக்கும் நிற்க வச்சுக்கிறேன்.